சிந்தனை அமைதியில் கரையட்டும். உள்ளே இருக்கும் அந்த ஆற்றல் உன்னை மீண்டும் புதிதாக ஆக்கட்டும். வலியெல்லாம் நிழல்தான், அறிவு வந்தால் அது கரையும். உன் உள்ளம் திறந்தால் போதும். நீயே அந்த அலை, நீயே அந்த வெளி. உன் கவனம் போகும் இடம், அங்கு உயிர் மீண்டும் மலரும். உயிரின் ஒளியோடுது உள்ளே, உணர்ந்தால் நீயே மருந்தே. சுவாசம் சுழலும் சக்தியே, சுத்த அறிவே நானே 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 நானே. இப்ப நீங்க கேட்ட இந்த வரிகளை நீங்க கவனிச்சிங்களா? உன் கவனம் போகுமிடம் அங்கு உயிர் மீண்டும் மலரும். இது கேக்குறதுக்கு ஏதோ ஒரு மென்மையான தியான பாடல் மாதிரி தோணலாம். கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் கொடுக்குது. ஆனா உண்மை சொல்லணும்னா இது வெறும் தத்துவம் இல்லங்க. இது வளைந்த முதுகுத்தண்டையே நேராக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் அறிவியலோட சுருக்கம் அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வழக்கம் போல இது வெறும் தகவல்களை தேடுற ஒரு பயணம் கிடையாது. ரிச்சர்ட் கார்டன் எழுதின குவாண்டம் டச் த பவர் டு ஹீல் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையா வச்சு ஒரு ஆழமான தேடலை தான் நாம இப்ப ஆரம்பிக்க போறோம். குவாண்டம் இயற்பியலோட அடிப்படைகள், அதாவது இந்த சபாட்டாமிக் துகள்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே அத்துப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நம்ம நேயர்களுக்கு அதெல்லாம் அத்துப்படி. அதனால இன்னைக்கு நாம அந்த தியரிக்குள்ள போய் நேரத்தை வீணடிக்க போறதில்ல. மாறாக இந்த குவாண்டம் டச் நடைமுறையில எப்படி வேலை செய்யுது, அந்த உயிர் ஆற்றலை உங்க கைகள்ல நீங்க எப்படி உருவாக்குறது, இதை நீங்க எப்படி பிராக்டிக்கலா பயன்படுத்தலாம், இத பத்தி மட்டும்தான் முழுமையா அறிவியல் பூர்வமா அலச போறோம். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, குணப்படுத்துதல் அப்படிங்கிறது எங்கேயோ வெளியிலேருந்து வர்ற ஒரு மாயாஜாலமோ இல்ல ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைச்ச வரமோ கிடையாது. எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்கா வருதோ அதே மாதிரி தான் இந்த குணமாக்கும் திறனும் நமக்குள்ளேயே ஹார்ட்வேர் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆற்றலை எப்படி தட்டி எழுப்புறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். அந்த திறனை தட்டி எழுப்புறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். இப்ப ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த பாடல்ல நீயே அந்த அலை அப்படின்னு ஒரு வரி வந்துச்சு இல்லையா? ஆமா, வந்துச்சு. நீங்க சொல்ற அந்த இயல்பான திறன் நம்ம உடம்போட அலைகளோட எப்படி தொடர்பு கொள்ளுது? அதாவது ஒருத்தருக்கு வலி இருக்கும்போது இந்த ஆற்றல் அலைகள் எப்படி வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க நம்ம ரெசனன்ஸ் மற்றும் என்ட்ரெயின்மெண்ட் அப்படிங்கிற 2 அடிப்படை அறிவியல் விஷயங்களை பார்க்கணும். ரெசனன்ஸ் மற்றும் என்ட்ரெயின்மெண்ட். சரி, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு செவுத்துல நிறைய பெண்டுலம் கடிகாரங்களை, அதாவது அந்த கிராண்ட்ஃபாதர் கிளாக்குகளை மாட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு ஸ்பீடுல ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஸ்பீட்ல ஆடுமா? கரெக்ட். எல்லா கடிகாரங்களோட ஊசல்களும் ஒரே சீரான லயத்துல ஒரே வேகத்துல ஆடத் தொடங்கி இருக்கும். இயற்கையில ஆற்றல் எப்பவுமே தன்னை தானே சமநிலைப்படுத்திக்க தான் விரும்பும். ஓஹோ! அதிக ஆற்றல் உள்ள ஒரு அதிர்வலை குறைந்த ஆற்றல் உள்ள ஒரு அதிர்வலைய தன்னோட சேர்த்து இழுத்துக்கும். இதுக்கு பேரு தான் என்ட்ரெயின்மெண்ட். ஓ! இது இயற்கையிலே நடக்கிற ஒரு விஷயமா? ஆமாங்க. மரங்கள்ல இருக்கிற மின்மினி பூச்சிகள் கொஞ்ச நேரத்துல ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல ஒளிர்றது, அப்புறம் தவளைகள் எல்லாம் ஒரே சீரா சத்தம் போடுறது, இது எல்லாமே இந்த ஒத்திசைவு, அதாவது என்ட்ரெயின்மெண்ட் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதே மாதிரி மனித உடம்பிலையும் இந்த உயிராற்றல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதத்தான் பல கலாச்சாரங்கள்ல பிராணா, சீ அல்லது மனா அப்படின்னு பல பேர்கள்ல கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி என்றால் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்கு அப்படின்னா அவரோட அந்த குறிப்பிட்ட பகுதியில ரெசனன்ஸ், அதாவது அதிர்வலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தமா? மிகச்சரியா புடிச்சிங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அல்லது நோய் இருக்கோ அந்த இடத்துல உயிராற்றலோட அதிர்வலைய ரொம்ப குறைஞ்சு போய் ஒரு தேக்கம், அதாவது ஒரு பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஹீலர், அதாவது குணப்படுத்துபவர், தன் கைகளை வச்சு அந்த நோயாளியை குணப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல முடியாதா? உண்மையில அவர் அங்க என்னதான் பண்றாரு? ஹீலர்
அப்படிங்கிறவர் உண்மையில யாரையுமே குணப்படுத்துறதில்ல. அவர் ஒரு டாக்டரோ இல்ல மாயாஜாலக்காரரோ கிடையாது. அவர் செய்யறது ஒண்ணுதான். தன்னிடம் உள்ள சில குறிப்பிட்ட மூச்சு பயிற்சிகள் அப்புறம் கவனத்தின் மூலமா தன்னோட சொந்த அதிர்வலைய ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறாரு. ஓ, அவரோட ரெசனன்ஸ் அதிகப்படுத்துறாரு. ஆமா, அந்த உயர்ந்த அதிர்வலைய அவர் தொடர்ந்து மெயின்டைன் பண்றாரு. அப்போ அவர் தன் கைகளை நோயாளியோட அந்த குறைந்த அதிர்வலை உள்ள வலியுள்ள பகுதியின் மேல வைக்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம முதல்ல பார்த்த அந்த ஊசல் கடிகார தத்துவம் தானா? எக்ஸாக்ட்டா. நோயாளியோட உடம்பு ஹீலரோட அந்த உயர்ந்த அதிர்வலையோட தன்னை இணைச்சுக்கும். அந்த ஆற்றல் கிடைச்ச உடனே நோயாளியோட உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. வாவ், இது தர்க்க ரீதியா ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அப்படியென்றால் இது ஒரு டியூனிங் ஃபார்க்க தட்டி விட்டா பக்கத்துல இருக்கிற இன்னொரு டியூனிங் ஃபார்க்கும் அதிருமே, அது மாதிரியா? கரெக்ட். இல்லனா ஒரு பெரிய பாடகர் மேடையில ரொம்ப உணர்ச்சிகரமா பாடும்போது அரங்கத்துல இருக்கிற நாமளே அறியாம கால்ல தாளம் போடுவோமே, அது மாதிரியா? உங்களுடைய 2 ஒப்பீடுகளுமே மிகச்சரியானது. ஒரு பாடகர் முழு எனர்ஜியோட பாடும்போது நீங்க அறியாமலே தாளம் போடுவீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே போலதான் ஹீலரோட உயர்ந்த அதிர்வல நோயாளியோட உடம்புக்குள்ள இருக்கிற உடலின் இயற்கையான அறிவுத்திறனை, அதாவது பாடி இன்டெலிஜென்ஸை தட்டி எழுப்புது. பாடி இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அழகான வார்த்தை. ஆமா, ஒரு உடைஞ்ச எலும்பை எப்படி சேர்க்கணும், ஒரு காயத்தை எப்படி ஆற்றணும்னு உங்க உடம்புக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தேவை கொஞ்சம் கூடுதல் ஆற்றல் மட்டுமே. அதத்தான் இந்த குவாண்டம் டச் ஒரு டியூனிங் ஃபார்க் மாதிரி கொடுக்குது. சரி, ஒரு டியூனிங் ஃபோர்க்க நாம தட்டி விட்டா அது அதிரும். ஆனா மனித உடம்போட அதிர்வலைய எப்படி அவ்ளோ சீக்கிரமா உயர்த்துவது? பாட்டுல சுவாசம் மெதுவாக ஓடட்டும்னு கேட்டோம். இந்த சுவாசத்துக்கும் குவாண்டம் ஆற்றலுக்கும் என்ன தொடர்பு? சுவாசம்தான் இந்த குவாண்டம் டச்சோட இயந்திரம், அதாவது இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். நீங்க மூச்சு விடாம ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது இல்லையா? நிச்சயமா முடியாது. அந்த மூச்சு தான் பிரபஞ்சத்தோட ஆற்றலை உங்க உடம்புக்குள்ள கொண்டு வர பாலம். நாம சாதாரணமா மூச்சு விடும்போது நெஞ்சில மட்டுமே மேலோட்டமா மூச்சு விடுறோம். ஆமா, ரொம்ப ஷாலோவா தான் மூச்சு விடுவோம். இதனால நம்ம ஆற்றல் நிலை ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஆனா முழுமையான மூச்சு அப்படிங்கிறது தொப்புளுக்கு கீழே இருந்து தொடங்கி தோள்பட்ட வரை மூச்சு ஆழமா இழுக்கிறது. ஓகே. இந்த ஆற்றலை உடலெங்கும் பாயச் செய்ய ரிச்சர்ட் கார்டன் 2 முக்கியமான மூச்சு பயிற்சிகளை அறிவியல் பூர்வமா முன்வைக்கிறாரு. ஒன்னு 4-1 மூச்சு பயிற்சி, மற்றொன்று 2-6 மூச்சு பயிற்சி. இந்த எண்களுக்கு பின்னால் இருக்கிற உடலியல் தர்க்கம் என்ன? அதாவது பிசியோலஜிக்கல் லாஜிக் ஏன் குறிப்பா 4-1 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க? 4-1 பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வினாடி மிக வேகமா ஆழமா மூச்சை உள்ளே இழுத்து பின்பு 4 வினாடிகள் மிக நிதானமா தளர்வா வெளியே விடுறது. 1-4. சரி, இதை ஏன் செய்யறோம்? நீங்க ஒரு வினாடியில வேகமா மூச்சை இழுக்கும்போது உங்க உடம்புல உள்ள செல்கள் அனைத்திற்கும் திடீர்னு ஆக்சிஜன் பாயுது. இது ஒரு விதமான எனர்ஜி ஸ்பைக்கை உருவாக்குது. ஓ, ஒரு சடன் பூஸ்ட் மாதிரி. ஆமா. பின்பு 4 வினாடிகள் வெளியே விடும்போது அந்த ஆற்றல் உங்க கைகள் வழியாக பாயுது. நோயாளிக்கு கடுமையான வலி இருக்கிற தருணங்கள்ல உடனடியா ஒரு பெரிய ஆற்றலை குவிக்க இது ரொம்ப உதவும். அருமை. அப்போ அடுத்தது அந்த 2-6 மூச்சு பயிற்சி. இது 4-1 விட எப்படி மாறுபடுது? 2-6 பயிற்சியில பாத்தீங்கன்னா 2 வினாடிகள் ஆழமா மூச்சை உள்ளே இழுத்து 6 வினாடிகள் மிக மிக நிதானமா வெளியே விடுறீங்க. இது உங்க பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுது. எப்போதெல்லாம் நீங்க மூச்சை உள்ளிழுப்பதை விட வெளியே விடுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்க உடம்பு மிக ஆழமான தளர்வு நிலைக்கு, அதாவது ஒரு டீப் ரிலாக்ஸேஷனுக்கு போகுது. கேட்கறதுக்கே ரிலாக்ஸிங்கா இருக்கு. இந்த நிலையில உங்க அதிர்வலை மிகப்பெரிய அளவுல தூய்மையா பெருகும். ஹீலர் இந்த மூச்சு பயிற்சிகளை சிகிச்சையின் போது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்ற இந்த அறிவியல் எனக்கு புரியுது. ஆனா இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. கேளுங்க. இப்போ நான் என் நண்பரோட கடுமையான தலைவலிக்கோ இல்ல காய்ச்சலுக்கோ இந்த ஆற்றலை கொடுக்கறேன்னு வச்சுப்போம். சரி. அவரோட அந்த குறைந்த அதிர்வலை என்ன பாதிக்காதா? அதாவது அவரோட நோயையோ வலியையோ நான் உள்வாங்கிக்க மாட்டேனா? இவ்ளோ எனர்ஜியை மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நான் ஒரு சார்ஜ் தீர்ந்த பேட்டரி மாதிரி ஆயிட மாட்டேனா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. பலருக்கும் இந்த பயம் இருக்கும், நான் நோயை வாங்கிப்பேனோ அப்படின்னு. ஆனா குவாண்டம் டச்சோட அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க சொந்த ஆற்றலை யாருக்கும் கொடுக்கறதில்ல. நீங்க ஒரு குழாய், அதாவது ஒரு காண்டுயிட் மட்டுமே. மூச்சு பயிற்சியின் மூலமா பிரபஞ்சத்தோட உயிர் ஆற்றலை உங்க வழியா பாயச் செய்றீங்க, அவ்வளோதான். தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சி செய்யறதன் மூலமா ஹீலரோட அதிர்வலை எப்பவுமே உச்சத்திலே இருக்கும். இயற்பியல் விதிப்படி இருட்டறையில ஒரு பிரகாசமான பல்பு எரிஞ்சா இருட்டு பல்பை அணைச்சிடாது இல்லையா? பல்பு தான் இருட்டை நீக்கும்.
அதேபோல உங்க அதிர்வலை கீழே இறங்காத வரை நோயாளியோட குறைந்த அதிர்வலை உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. சொல்லப்போனா இந்த சிகிச்சையை செஞ்ச பிறகு ஹீலர் சோர்வடைய மாட்டாரு. அப்படியா? ஆமா, அந்த ஆற்றல் அவர் வழியாவே பாய்வதால் அவரும் புத்துணர்ச்சி பெறுகிறார். இது கேக்குறதற்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனர்ஜி லாஸ் இல்ல, மாறாக நாமும் சார்ஜ் ஆகுறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆமாங்க, ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் நடக்கும். ஆற்றல் அதிக அளவுல கைகள் வழியா பாய்வதால் சில நேரங்கள்ல கைகள்ல ஒரு விதமான ஸ்டாட்டிக் எனர்ஜி தேங்கி இருக்கிறத போல ஹீலர் உணரலாம். ஸ்டாட்டிக் எனர்ஜியா? அது எப்படி இருக்கும்? கைகள்ல ஏதோ கனமான கையுறை அணிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வோ இல்ல ஒரு விதமான மரத்துப்போன உணர்வோ ஏற்படும். அது நோயாளியோட வலி கிடையாது, அது ஆற்றலோட தேக்கம். ஓகே, அது எப்படி சரி பண்றது? ரொம்ப சிம்பிள். சிகிச்சைக்கு பிறகு குளிர்ந்த நீர்ல கைகளை கழுவினாலே போதுமானது. குளிர்ந்த நீர் அந்த மின்னூட்டத்தை சார்ஜை எளிதா உடைச்சிடும். ஓகே, இப்போ என்ஜின் தயாராகிடுச்சு. மூச்சு பயிற்சி மூலமா ஆற்றலை எப்படி உருவாக்குறதுங்கிற லாஜிக் புரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி நடைமுறையில செயல்படுத்துறது? அதாவது வலிக்கின்ற ஒருத்தருக்கு கைகளை எப்படி பயன்படுத்தணும்? இது மிக எளிமையானது, ஆனா ரொம்ப நுட்பமானது. கைகளை நோயாளியோட வலிக்கின்ற பகுதியில ஒரு சாண்ட்விச் போல 2 புறமும் வைக்கணும். சாண்ட்விச் மாதிரி. ஆமா, இப்போ முழங்கால்ல வலி அப்படின்னா முழங்காலோட 2 புறமும் கைகளை வைக்கணும். இங்கே மிக முக்கியமான விதி என்னன்னா, கைகள்ல எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. பிரஷர் கொடுக்க கூடாதா? கூடாது. உங்க கைகள் ரொம்ப தளர்வா ரிலாக்ஸ்டா இருக்கணும். நீங்க எந்த எலும்பையும் பிடிச்சு அழுத்தவோ மசாஜ் செய்யவோ தேவையே இல்ல. ஓ, சும்மா வச்சா போதுமா? ஆமா, உங்க வேலை மூச்சு பயிற்சியின் மூலமா அந்த உயர்ந்த அதிர்வலியை அங்க உருவாக்குறது மட்டுமே. அந்த உடம்போட அறிவுத்திறன், அதாவது பாடி இன்டெலிஜென்ஸ், அந்த ஆற்றலை பயன்படுத்தி மூட்டுகளையோ அல்லது எலும்புகளையோ தாமாகவே சரியான இடத்திற்கு நகர்த்தி கொள்ளும். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்க முடியாது. தசைகள் ரிலாக்ஸ் ஆகும், வலி குறையும் அப்படிங்கறத என்னால அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எலும்புகள் தானாகவே சரியான இடத்திற்கு நகரும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் லாஜிக்கா இடிக்குதே. இது ஏதோ மேஜிக் போலவோ அல்லது ஒரு பிளெசிபோ எஃபெக்ட் போலவோ தோணலையா? புத்தகத்துல உள்ள மார்ஜரி அப்படிங்கறவரோட உதாரணத்தையே எடுத்துப்போம். ஆமா, மார்ஜரி கேஸ். மார்ஜரிக்கு முதுகுத்தண்டு எந்த அளவுக்கு வளைஞ்சிருந்ததுன்னா அவர் நடக்கும்போதே தரைய பார்த்துக்கிட்டு தான் நடப்பாரு. அவரோட முதுகு எலும்புகள் டைனோசர் எலும்புகள் போல வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனா ரிச்சர்ட் கார்டன் தன் கைகளை வச்சு ஆற்றலை செலுத்தின சில நிமிஷங்கள்லயே அந்த எலும்புகள் மெல்ல மெல்ல நகர்ந்து நேராயிடுச்சு. அவர் ரிச்சர்டை விட உயரமா எழுந்து நின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அறிவியல் பூர்வமா ஒரு எலும்பு எப்படிங்க தானா நகரும்? உங்க சந்தேகம் 100% நியாயமானது. முதல் முறை கேட்கறவங்களுக்கு இது மேஜிக் போல தான் தோணும். ஆனா குவாண்டம் டச் இதை மிக தெளிவா விளக்குது. எப்படி? எலும்புகள் தன்னிச்சையா அந்தரத்துல மிதக்கிறது கிடையாது. அவை தசைகள், தசை நார்கள், அதாவது லிகமெண்ட்ஸ் மற்றும் தசை நாண்கள், டெண்டன்ஸ் ஆகியவற்றால் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். ஒருத்தருக்கு பதத்த காயம் ஏற்படும் போதோ அல்லது நாட்பட்ட அழுத்தம் இருக்கும் போதோ அந்த பகுதியை சுற்றியுள்ள தசைகள் தங்களை பாதுகாத்துக்க மிக கடுமையா இறுகிடுது. இத மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறுக்கமே எலும்புகளை தவறான திசையில இழுத்து வளைச்சுடுது. நீங்க குவாண்டம் ஆற்றல் அங்க செலுத்தும் போது அந்த அதீத அதிர்வலை அந்த ஆழமான தசைகளோட இறுக்கத்தை முற்றிலுமா தளர்த்துது. ஓஹோ. தசைகள் ரிலாக்ஸ் ஆன உடனே உடம்போட இயற்கையான கட்டமைப்பு, அதாவது ப்ளூ பிரிண்ட் வீழ்ச்சிக்குது. ஒரு ஸ்ப்ரிங்க அழுத்தி பிடிச்சிட்டு கையை எடுத்தா அது எப்படி தான் பழைய நிலைக்கு திரும்புமோ அதே போலதான் அந்த எலும்புகள் தங்கள் சரியான இடத்திற்கு திரும்புது. ஓ, இப்போ புரியுது. எலும்ப நாம தள்ளுறதில்ல, எலும்ப தவறா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற தசைகளை இந்த ஆற்றல் விடுவிக்குது. எக்ஸாக்டா. இத ஹீலர் நகர்த்தல உடம்போட கட்டமைப்பு தன்னைத்தானே சரி செய்துக்குது. ஆஹா, இது மிகச்சிறந்த விளக்கம். இது மனிதர்களுக்கு மட்டுமா இல்ல விலங்குகளுக்கும் வேலை செய்யுமா? ஏன்னா விலங்குகளுக்கு அந்த பிளெசிபோ எஃபெக்ட் இருக்காதே, நம்மள குணப்படுத்துறாங்கன்னு அதுக்கு தெரியாதுல்ல. சரியா சொன்னீங்க. விலங்குகளுக்கு அந்த மனநிலை இருக்காது. ஒரு முறை ரொம்ப பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தா அடிப்பட்ட ஒரு முயல் குட்டியோட மேல ரிச்சர்ட் ஆற்றலை செலுத்திய போது என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? சில நிமிஷங்கள்லயே அந்த முயல் குட்டி அப்படியே ரிலாக்ஸ் ஆகி தன் முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் நீட்டி ஒரு பீச்ல ஓய்வெடுக்கிறத போல படுத்துக்கிடுச்சு. வாவ், நிஜமாவா? ஆமா, அதோட நரம்பு மண்டலம் அந்த ஆற்றலை உணர்ந்து உடனடியா அமைதி அடைஞ்சிடுச்சு.
இது விலங்குகளோட உடம்புலயும் உள்ள பாடி இன்டெலிஜென்ஸை நிரூபிக்குது. அந்த முயல் குட்டி உதாரணம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நாம கைகளை வச்சிர இடத்துல தான் வலி குணமாகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? வலியை துரத்துவது, அதாவது சேசிங் த பெயின் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கருத்தை புத்தகத்துல பார்த்தேன். அது என்ன? இப்போ நீங்க நோயாளியோட தோள்பட்டையில வலி அப்படின்னு அங்கே கைகளை வச்சு ஆற்றலை செலுத்த தொடங்கினதும் நோயாளி உங்ககிட்ட என் தோள்பட்டையில இருந்த வலி இப்ப முதுகுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்வாரு. ஓ, வலி இடம் மாறுமா? ஆமா, நீங்க உடனே பயந்துடக்கூடாது. இதோட அர்த்தம் ஆற்றல் உடம்புக்குள்ள சென்று தான் வேலையை தொடங்கிடுச்சு அப்படிங்கறது தான். உடம்போட அறிவுத்திறன் அந்த ஆற்றலை எங்க தேவையோ அங்கே அனுப்பும். ஓ, புரியுது. ஒரு வலியை சரி செஞ்ச உடனே உடம்போட கவனம் அடுத்த காயத்து மேல திரும்பும். நீங்க அந்த வலியின் பின்னால் ஓடணும். அதாவது உங்க கைகளை வலிக்கின்ற அந்த புதிய இடத்திற்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓ, சேசிங் த பெயின், வலிய துரத்துறது. ஆமா, ஒரு அக்குபங்சர் டாக்டரோட கையில தீக்காயம் ஏற்பட்டதற்காக குவாண்டம் டச் கொடுத்தாங்க. ஆனா ஆச்சரியப்படும் விதமா ஆற்றல் முழுவதும் அவருடைய முழங்கைக்கு சென்றுச்சு. அங்க அவருக்கு கடுமையான வலி ஏற்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், கையில தீக்காயம் இருக்கும்போது ஏன் முழங்கைக்கு ஆற்றல் போகணும்? ஏன்னா 2 வருஷங்களுக்கு முன்னாடி உடைந்த அவருடைய முழங்கை எலும்பு சரியா குணமடையாம உள்ளே ஒரு பெரிய தேக்கத்தோடு இருந்துச்சு. ஓஹோ. தீக்காயத்தை விட அந்த உடைந்த எலும்புக்கே அதிக ஆற்றல் தேவை அப்படின்னு உடம்போட அறிவுத்திறன் முடிவெடுத்து அங்க ஆற்றல் அனுப்பிச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இதை இப்படி பார்க்கலாமா? இது தரையில தண்ணிய ஊத்துறது போல இருக்கு இல்லையா? ஆமா, தண்ணி தானாகவே பள்ளமான இடத்தையோ அல்லது விரிசலையோ தேடி கண்டுபிடிச்சு நிரப்புறது போல இந்த ஆற்றல் உடம்போட காயங்களை தேடிச் செல்லுது. நாம அதை செலுத்துறது ஒரு குழாய் மூலமா தண்ணிய திறந்து விடுறது போல. அது தன் பாதையை தானே அமைச்சுக்கும். மிகச்சரியான அற்புதமான ஒப்பீடு. தண்ணிக்கு எப்படி பள்ளம் தேடும் குணம் இருக்கோ அதே போல உயிராற்றலுக்கு தேக்கமுள்ள இடத்தை தேடும் குணம் இருக்கு. சூப்பர். இப்போ அடிப்படைகளை நாம தெளிவா கத்துக்கிட்டோம். மூச்சு, கைகளை வைக்கும் முறை, உடம்போட அறிவுத்திறன் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா மனநிலை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. ஒரு ஹீலர் இந்த சிகிச்சையை செய்யும்போது 100% அமைதியா ஒரு ஜென் துறவி போல தியான நிலையில இருக்கணுமா? அவருக்கு கோபமோ சோர்வோ அல்லது அன்றைய தினம் மிக மோசமான நாளாகவோ இருந்தா இந்த குவாண்டம் டச் வேலை செய்யுமா? இது பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய சந்தேகம்தான். ஆனா உண்மை என்னன்னா, பயிற்சியாளர் எந்த ஒரு ஆன்மீக உச்சத்திலோ அல்லது 100% அமைதியிலையும் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? மனசு அலப்பாஞ்சா கூட பரவாயில்லையா? நாம மனிதர்கள், நமக்கு உணர்ச்சிகள் இருப்பது இயல்புதான். சொல்லப்போனா ரிச்சர்ட் காட்டன் ஒருமுறை ரொம்ப உடல் சோர்வா இருந்தப்போ ஒருத்தருக்கு சிகிச்சை அளிச்சாரு. ஓகே. மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தவரு அசதியில அந்த நோயாளியின் மேல கையை வச்சபடியே தூங்கிட்டாரு. என்னது? தூங்கிட்டாரா? ஆமா, 10 நிமிஷம் கழிச்சு முழிச்சு பார்த்தா அவரோட கைகள்ல ஆற்றல் அதிவேகமா பாஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த நோயாளி முழிச்சுட்டு, இதுவரை நான் பெற்றதிலேயே மிகச்சிறந்த சிகிச்சை இதுதான் அப்படின்னு சொன்னாரு. வாவ். உங்களுக்கு அன்பும் குணப்படுத்தணும் அப்படிங்கிற உண்மையான நோக்கமும், அதாவது இன்டென்ட் இருந்தாலே போதுமானது. உங்க மூச்சு சரியா இருக்கிற வரைக்கும் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருது. தூங்குனா கூட ஆற்றல் பாயும் அப்படின்னா முடிவுகள் மேல நம்ம பற்று வைக்க கூடாதா? அதாவது இவரை நான் குணப்படுத்தியே தீர்வேன் அப்படின்னு நம்ம முக்கி முனகக்கூடாதா? நிச்சயமா கூடாது. இதத்தான் ஆங்கிலத்துல லெட்டிங் கோ ஆஃப் அவுட்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம முன்பே பேசினது போது ஹீலர் குணப்படுத்துறது இல்ல அப்படிங்கிற உண்மையை நீங்க உணர்ந்துட்டா சிகிச்சை பலனளிக்குமா அப்படிங்கிற கவலையை நீங்க விட்டுடுவீங்க. கரெக்ட். நான் குணப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பதற்றம், ஒரு டென்ஷன் உருவாகுது. பதற்றம் உங்க அதிர்வலைய குறைச்சிடும். நீங்க வெறும் ஒரு கருவி மட்டும்தான். ஆற்றலை கடத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆமா, ஒரு குழாய் தண்ணி செடிக்கு போகுதா அப்படிங்கறத பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. முடிவு உடம்போட அறிவுத்திறனை பொறுத்தது. மிக அருமையான விளக்கம். அடுத்து குரல் ஒலி நுட்பம், அதாவது பிரெத்தி டோன் அப்படின்னு ஒன்னு இருக்கே, அது என்ன? சிகிச்சையின் போது நம்ம பேசலாமா இல்ல பாட்டு பாடலாமா? தாராளமா பேசலாம். சிலருக்கு ஒலிகளை எழுப்புவது, அதாவது ஆ ஆ என்றோ அல்லது வேறு ஏதேனும் ஒலிகளை எழுப்புவது நெஞ்சுக்கூட்டுல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். இது ஆற்றலை அதிகரிக்கும். ஓகே. ஆனா இதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. நீங்க பேசினாலோ அல்லது பாடினாலோ உங்க மூச்சோட வேகம் குறையாம பாத்துக்கணும். மூச்சு குறைஞ்சா? மூச்சு குறைஞ்சா உங்க அதிர்வலை குறைஞ்சிரும். அதனாலதான் இத பிரெத்தி டோன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மூச்சோட கலந்து வெளிவரணும். மூச்சை வேகமா வெளியே விட்டபடியே ஒலியை எழுப்பணும். புரிஞ்சது. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி. நோயாளி உங்க பக்கத்துல இல்ல, வேறொரு நகரத்திலோ இல்ல நாட்டிலோ இருக்காரு அப்படின்னா என்ன செய்யறது? தொலைதூர சிகிச்சை,
அதாவது டிஸ்டன்ட் ஹீலிங் சாத்தியமா? இதை இயற்பியல் எப்படி விளக்குது? குவாண்டம் இயற்பியலோட அடிப்படைகளை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். குவாண்டம் தளத்துல தூரம் அப்படிங்கிறது ஒரு மாயை தான். ஆமா, டைம் அண்ட் ஸ்பேஸ் அங்க வேலை செய்யாது. எக்ஸாக்டா. அங்கே நேரமும் வெளியும் நாம நினைக்கிற மாதிரி வேலை செய்யறதில்ல. நோயாளி உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி, உங்க மனதோட கவனத்தை அவங்க மேல முழுமையா குவித்து இந்த மூச்சு பயிற்சிகளை செய்யணும். ஓ, ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமா, இங்க உங்க கவனம் தான் டைரக்ஷனல் வெக்டார் போல செயல்படுது. அதாவது ஆற்றலுக்கு ஒரு முகவரியை கொடுக்குது. உங்க அன்பும் நோக்கமும் சரியா இருந்தா, இது பக்கத்துல இருந்து தொட்டு சிகிச்சை அளிப்பதற்கு இணையான சில நேரங்கள்ல அதை விட ஆழமான பலன்களை தரும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்னு தெளிவா தோணுது. நாம பொதுவா நம்ம உடம்ப உதிரி பாகங்கள் கொண்ட ஒரு மெஷின் போல தான் பாக்குறோம் இல்லையா? ஒரு பாகம் பழுதானா அதை வெட்டி எடுக்கிறது அல்லது மாத்துறது அப்படின்னு தானே யோசிக்கிறோம். அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. மனித உடல் வெறும் சதை மற்றும் எலும்பாலான மெஷின் கிடையாது. அது ஒரு ஆற்றல் களஞ்சியம். குணப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு காரை ரிப்பேர் செய்யறது, பழுது பார்க்கறது மாதிரியானது இல்ல. கண்டிப்பா இல்ல. நாம நம்ம உடம்ப ஒரு காரை விட ரொம்ப கேவலமா நடத்துறோம். அதுக்கு சரியான ஓய்வோ சரியான மூச்சோ நம்ம கொடுக்கறது இல்ல. ஆனா உடம்பு தன் ஒவ்வொரு செல்லிலும் எப்பவுமே தன்னைத்தானே குணப்படுத்த காத்துக்கிட்டு தான் இருக்கு. உண்மைதான். அது தன் இயற்கையான சமநிலையை அடைய இந்த குவாண்டம் டச் போன்ற ஆற்றல்கள் மூலமா ஒரு பாலமா இருக்கிறது மட்டுமே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இன்னைக்கு பார்த்தத சுருக்கமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குவாண்டம் டச் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர்ற ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. அது ரெசொனன்ஸ் மற்றும் ஆழமான மூச்சு பயிற்சியின் மூலமா நமக்குள்ள இருக்கிற உயிராற்றலை அதிகப்படுத்தி உடம்போட அறிவுத்திறனை, பாடி இன்டெலிஜென்ஸை தட்டி எழுப்புற ஒரு அறிவியல் பூர்வமான நடைமுறை சாத்தியமான கலை. கரெக்ட். எலும்புகளை நகர்த்துறது நாம இல்ல, உடம்போட தசைகளை தளர்த்தி உடம்பு தான் வேலையை செய்ய நாம உதவுறோம். உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்தினருக்கோ இல்ல நண்பர்களுக்கோ ஒரு வலி வரும்போது நீங்களே ஒரு அற்புதமான கருவியா மாறி இந்த குவாண்டம் டச் மூலமா அவங்களுக்கு உதவ முடியும். ஆமா, எல்லாராலையும் முடியும். அன்பு தான் இங்க மையப்புள்ளி. வெறும் இயந்திரங்கள் செய்ய முடியாதத மனித தொடுதலும் முறையான மூச்சும் தூய்மையான அன்பும் செஞ்சிடும் அப்படிங்கறத தான் இந்த புத்தகம் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு வலுவான சிந்தனையை முன்வைக்க நான் விரும்புறேன். நாம வாழ்ற இந்த சமூகத்துல வெறும் மெஷின்களையும் ரசாயன மருந்துகளையும் மட்டுமே நம்பி இருக்கிற நமது நவீன மருத்துவ உலகம் இந்த உயிராற்றல் அறிவியலை முழுமையா அங்கீகரிச்சா எப்படி இருக்கும்? நம்ம பள்ளிகள்ல குழந்தைங்களுக்கு கணிதத்தோட சேர்த்து இந்த மூச்சு பயிற்சிகளும் தங்கள் உடம்போட ஆற்றலை உணரும் கலையும் கற்றுத்தரப்பட்டால், மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்பும் பின்பும் இந்த ஆற்றலை பயன்படுத்தினா, நாம உண்ணும் உணவில் கூட இந்த உயிராற்றலோட புரிதல் இருந்தா மனித குலத்தோட ஆரோக்கிய பரிணாமம் எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கறத சற்று சிந்திச்சு பாருங்க. இது நிச்சயமா ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இந்த இடத்துல தான் ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த பாடலோட வரி மீண்டும் ஆழமா நினைவுக்கு வருது. உன் கவனம் போகும் இடம் அங்கு உயிர் மீண்டும் மலரும். உங்க கவனத்தை எங்க வைக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கைகள்ல தான் இருக்கு. மிக அருமையா சொன்னீங்க. உங்க கவனத்தை உங்களை நோக்கியும் உங்களை சுற்றியுள்ளவர்களோட நலனை நோக்கியும் செலுத்துங்க. ஆற்றல் தானாகவே தான் பாதையை கண்டுபிடிச்சு பாயும். இவ்வளவு நேரம் எங்களோடு பயணிச்சு இந்த அறிவியலை கேட்ட உள்வாங்கியதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்க சுவாசம் மெதுவாக ஓடட்டும்.